எக்ஸாம்பிள் 1.2 பார்க்க போகிறோம். 1.1 மாதிரியே தான் இங்கே a cross b யோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. a cross b equal to 3,2, 3,4, 5,2, 5,4. ஸோ a வேல்யூ என்ன, b வேல்யூ என்னன்னு தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே a வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலமெண்ட்ஸ்னால் முதல் உறுப்பு எதெல்லாம் சேமாக இருக்கும். ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே 3, 3. அப்போது 3, அடுத்த ரெண்டு டேர்மில் 5, 5 காமனாக இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ 3,5. ஸோ தமிழில் எழுதும் பொழுது முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். சேம் இதே தான், இதே ஆன்சர் தான். a ஈக்குவல் டு முதல் எண் சேமாக வர்றது, அடுத்த ரெண்டு டேர்மில் 5 சேமாக வந்திருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ 3,5. ஸோ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட் எலமெண்ட். ஸோ செகண்டாக என்ன எலமெண்ட் கோஆர்டினேட் ஆகிருக்கோ அது செகண்ட் வேல்யூவோட ஆன்சர். ஸோ அப்போ இங்கே செகண்ட் டேர்மில் இங்கே 2, இங்கே 2. அப்போது பியோட ஃபஸ்ட் வேல்யூ 2. அடுத்த ரெண்டு டேர்ம்ஸில் 4, 4. 2,4. இது பியோட வேல்யூ. தமிழில் எழுதும் பொழுது இரண்டாம் ஆயத்தொலைவுகளின் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். ஸோ சேம் செகண்ட் டேர்ம்ஸ் எங்கே கோஆர்டினேட் ஆகிருக்கோ அது. அப்போ பியோட வேல்யூ 2,4. ஸோ அவங்க ஏ அண்ட் பி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் மேத்ஸ் கேடி கோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.